மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மனிதநேய மக்கள் கட்சியில் இணையும் நிகழ்வு அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்த அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மத்திய உள்துறை அமைச்சரும் அரசியல் பேசியிருக்கிறார்கள் என்றும், அதிமுகவும் பாஜகவும் 2021 சட்டமன்ற தேர்தலை இணைந்து சந்திக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக களம் கண்டு 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் தோல்வியடைந்தது போல 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வி பெறும் என்றும், மேலும் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றார். வாரிசு அரசியலை பற்றி பேச அமித்ஷாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்றார். அவருடைய மகன் ஜெய்ஷா பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிறார் என்றும், இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் முக்கிய பொறுப்பில் அவரது மகன் இருப்பது வாரிசு அரசியல் தானே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவில் ஒட்டுமொத்தமாக வாரிசு அரசியலில் வந்தவர்கள், அவர்களின் வாரிசுகள் யாரும் கட்சிகளில் பொறுப்புகளில் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். மக்கள் கோரிக்கைகளுக்காக தமிழக எம்பி ஒருவர் கடிதம் எழுதும் போது அவருக்கு ஹிந்தியில் பதில் கடிதம் அளிப்பதை வைத்தே தமிழக மக்களுடைய உரிமைகளை மத்திய அரசு எப்படி பறித்து வருகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று முதலமைச்சர் அறிவித்த நிலையில் டெல்டா கடற்கரை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு போட்டிருப்பதாகவும், இது தமிழக மக்களுக்கு எதிரான நிகழ்வு என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவர் சீட்டுகளை எல்லாம் வடித்து விட்டதாகவும், அதிமுக பாஜகவுடன் வைத்திருக்கக்கூடிய உறவின் காரணமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு உரிமையும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தார். சேரக்கூடிய நிகழ்வு இன்று மதுரை ஒத்தக்கடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகி மனிதநேய மக்கள் கட்சியில் இன்று என் முன்னிலையிலே சேர்ந்திருக்கின்றார்கள். கொரோனா காலகட்டத்தில் மிக சிறப்பான நிவாரண பணிகளை மனிதநேய மக்கள் கட்சியும் எங்கள் சமுதாய அமைப்புமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் செய்திருக்கின்றது. அந்த பணியிலே ஈடுபட்ட களப்பணியாளர்களுக்கு சான்றிதழ் கேடயங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இது அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் சென்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஒரு அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரும் அரசியல் பேசியிருக்கிறார்கள். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக 2021 நடைபெறக்கூடிய தேர்தலை சந்திக்க இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணியாக களம் கண்டு தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் தோல்வியடைந்தது போல தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்ற அறிவிப்பாகவே நேற்று அமித்ஷாவும் முதலமைச்சர் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தினுடைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய முதல்வர் ஜெய்ஷா பல்வேறு பொறுப்புகளில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில்
இருப்பது வாரிசு அரசியல் இல்லையா? பாஜகவில் ஒட்டுமொத்தமாக வாரிசு அரசியலிலே வந்தவர்கள் யாரும் பொறுப்புகளில் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். இது முற்றிலும் முழுக்க தவறான கருத்து. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பலவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக பறித்து வரக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் நரேந்திர மோடி ஆட்சியும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியும் விளங்கி வருகிறது. நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் மக்கள் கோரிக்கைகளுக்காக ஒரு கடிதம் எழுதும்போது அவருக்கு ஹிந்தி முற்றிலும் தெரியாது. ஹிந்தியிலே பதில் எழுதியிருப்பது தமிழக மக்களுடைய உரிமைகளை பாஜக எப்படி பறித்து வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. வரிசையாக வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று முதலமைச்சர் அறிவித்தாலும் கூட அந்த டெல்டா பகுதிக்கு கடற்கரை பகுதியில் ஓஎன்ஜிசி ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு போட்டிருக்கின்றது. இது தமிழக மக்களுக்கு வளம் குளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா? நீட்டை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ சீட்டுகளை எல்லாம் பறித்திருப்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியா? ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை கொண்டு வந்து நியாய விலை கடைகளிலே தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இது தமிழக வளர்ச்சி பணியா? இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை கற்பிப்பார். நம்ம கட்சி சார்பில் எவ்வளோ சீட்டு கேட்க போகிறீங்க? திமுக கூட்டணியில் அவங்க எவ்வளோ சீட்டு தர மாதிரியாக இருக்கிறாங்க? கூட்டணி பற்றி பேசியிருக்கீங்களா? கூட்டணி பற்றியான எந்த பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடைபெறவில்லை. மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கணிசமான இடங்களை நிச்சயமாக பெற்று திமுக கூட்டணியில் இடம்பெற்று திமுக கூட்டணிக்கு வெற்றிக்காக பாடுபடும். வரக்கூடிய தேர்தலில் எதை முன்னெடுத்து நீங்கள் வாக்கு கேட்க போகிறீங்க? தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிமுக ஆட்சி பாஜகவுடன் வைத்திருக்கக்கூடிய உறவின் காரணமாக ஒவ்வொரு உரிமையும் தமிழர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டி, உதாரணமாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கூட தமிழக மாணவர்கள் தமிழக பட்டதாரிகளுடைய வேலைவாய்ப்புகள் கூட இந்த ஆட்சியில் எப்படி பறிபோயிருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களுக்கு மத்தியில் வாக்கு சேரும். 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தமிழக அமைச்சரவையினுடைய தீர்மானம் மட்டுமல்ல, பெரும்பாலான தமிழக மக்களினுடைய உணர்வாக இருக்கின்றது. 2 ஆண்டுகள் சென்ற பிறகும் கூட தமிழக ஆளுநர் அது குறித்து முடிவெடுக்காமல் இருப்பது தமிழக மக்களுக்கு பாஜக செய்து வரக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கின்றது. இந்த 7 தமிழர்கள் விஷயத்தில் MDMA என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு விசாரணை குழுவினுடைய அறிக்கைக்காக காத்து கொண்டிருப்பதாக ஆளுநர் சொல்வது வேடிக்கையாக இருக்கின்றது. காரணம், இந்த MDMA என்ற அந்த CBI, RA போன்ற அமைப்புகளை உள்ளடக்கிய அந்த விசாரணை குழு அது அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே சென்றாலும் கூட அது எந்த ஒரு விசாரணையும் உருப்படியாக செய்யவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளே விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். முழுக்க முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 7 தமிழர்கள் அவர்களுடைய கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு சான்றாக வேறு எந்த ஆவணங்களும் கிடையாது. ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருவரை தண்டிக்க முடியாது என்பதுதான் இந்திய சாட்சிய சட்டம் 125வது பிரிவு தரக்கூடிய தகவலாக இருக்கின்றது.
இவர்கள் மீது போடப்பட்ட தடா சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. குறிப்பாக பேரறிவாளன் 2 9 வோல்ட் பேட்டரிகளை எந்த நோக்கத்திற்காக வாங்கினார் என்று தெரியாமல் வாங்கினார் என்று சிபிஐயில் அவரை விசாரித்த காவல்துறை அதிகாரி தியாகராஜன் உச்சநீதிமன்றத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவருடைய விசாரணை, அதாவது பேரறிவாளனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை வரிக்கு வரி நான் பதிவு செய்யவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். இப்போது 23ஆம் தேதி அந்த வழக்கு வரவிருக்கிறது. அதற்கு முன்பு ஆளுநர் தன்னுடைய மானத்தை காப்பதற்காக இந்த 7 தமிழர்களுடைய விடுதலை குறித்து உடனடியாக முடிவெடுத்து தமிழக அமைச்சரனுடைய தீர்மானத்தை ஏற்று அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். இதுதான் நியாயம், நேர்மையாக இருக்கிறது.